Hello friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் ஆல்ரெடி வந்து ரெண்டு பார்ட் வந்து சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். இது வந்து third part. நம்ம வந்து எந்த மெட்டீரியல் ஃபாலோ பண்றோம்னு பாத்தீங்கன்னா ககன் பிரதாப் சரோட கிளாஸ் நோட்ஸ் prelims to mains level வந்து பார்க்கலாம். முதல்ல ஒரு 4-5 வீடியோ வந்து prelims லெவல்ல இருக்கும். அதுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாவே வந்து mains லெவல்ல இருக்கும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். if I equal to I க்கு வந்து வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? I equal to a square plus b square plus c square அப்படினு கொடுத்திருக்காங்க. where ab are the a வும் b யும் என்ன சொல்லிருக்காங்க? ab are the two consecutive ab are the consecutive integer. consecutive integerனா என்ன? அடுத்து உள்ள நம்பர் அப்படின்றாங்க. a வும் b யும் consecutive integer அப்படின்றாங்க. இப்போ நான் a 1 ன்னு எடுத்தோம்னா b வந்து 2. அதாவது அடுத்து உள்ள நம்பர் அப்படின்றாங்க. அப்ப a 2 ன்னு எடுத்தனா b வந்து 3. if அதே மாதிரி c equal to ab அப்படின்றாங்க. அப்ப என்ன? c equal to a into b அப்படின்னு அர்த்தம். தென் i என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நான் வேல்யூ அசியூம் பண்ணி இதுக்கு போடலாம். ab வந்து கன்செக்யூட்டிவ் நம்பர் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் வந்து அடுத்து உள்ள நம்பர் எடுக்கிறேன். a வந்து 1 b 2 அப்படின்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஐக்கு அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. i என்ன வேல்யூ வருது அப்படின்னு தான் கேட்குறான். ஐக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் a ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். எனக்கு c எப்படி கண்டுபிடிக்கணும்? cயும் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. a இன்டூ b பண்ணால் எனக்கு c கிடச்சிரும். ஸோ 2 ஸ்கொயர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு 9 வருது. 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4 9 வரும். 9 அப்படிங்கிறது என்ன? 9 அப்படிங்கிறது 9 நான் எப்படி எழுதலாம்? 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா? 9 அப்படிங்கிறது an even number and it not ஓகே, அது ஒரு ஈவன் நம்பர் கிடையாது. அது வந்து ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர், ஒரு ஆட் நம்பரோட ஸ்கொயர். இஃப் நீங்கள் 1 2 தான் அசியூம் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ நீங்கள் 2 3 இல்லை 3 4 எது வேணால் அசியூம் பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்தால் 2 3 அசியூம் பண்ணி செக் பண்ணி காட்டுறேன். a வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன், b வந்து 3ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி c வந்து a இன்ட்டு பியா, a இன்ட்டு b பண்ணால் எனக்கு வந்து 6 வருது. 6 ஸ்கொயர். அப்போ வந்து 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 49 அப்படின்னு வருது. 49 எதோட ஸ்கொயரு? ஸோ 7 ஸ்கொயர். இதுவுமே வந்து என்னது? ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டீஜர், ஒரு ஆட் நம்பரோட ஸ்கொயர் தான். ஸோ நீங்கள் எந்த கன்செக்யூட்டிவ் நம்பர் அசியூம் பண்ணாலும் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து டி தான் வரும். பட் சின்னதாக அசியூம் பண்ணால் நம்மளுக்கு வந்து கேல்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். இஃப் ஏ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை போத் 11 and 13 தென் இட் மஸ்ட் பி நெசசரிலி டிவிசிபிள் பை ஏதோ ஒரு நம்பருங்க. அந்த நம்பரே நமக்கு தெரியாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 143 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இங்கே நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துக்கிறேன். 143ன்னு எடுத்துக்கிறேன். இந்த நம்பர் வந்து 11ஆலையும் டிவைட் ஆகுது. ஏன்னா 11க்கும் 13க்கும் எல்சிஎம் வந்து 143. ஓகேவா? இந்த நம்பர் வந்து 11ஆலையும் டிவைட் ஆகுதான், அதே மாதிரி 13ஆலையும் டிவைட் ஆகுதான். ஓகேவா? அப்போது தென் இட் மஸ்ட் பி நெசசரிலி டிவிசிபிள் பை it must be necessarily divisible by 11 into 13. so option B. ஒரு நம்பர் 11ஆலேயே டிவைட் ஆகுது, செப்பரேட்டாக பண்ணும்போது 13ஆலேயும் டிவைட் ஆகுது. அப்போ அந்த நம்பர் must be divisible by 11 into 13. so option B. அடுத்த கொஸ்டின். ப்ரிலிம்ஸ் லெவலில் வந்து கொஸ்டின் வந்து இப்படி தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறோம் அப்படிங்கிறது தான் மேட்டராக இருக்கும். இப்போ வந்து ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து எனக்கு வந்து ஸ்டார் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல இந்த ஸ்டார் தான் நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 3 தென் த சம் ஆஃப் த பாசிபிள் டிஜிட் இன் பிளேஸ் ஆஃப் ஸ்டார். ஓகே, இந்த ஃபுல் நம்பர் எனக்கு இங்கே என்ன டிஜிட் வரும்னே தெரியாது. பட் இந்த ஃபுல் நம்பர் வந்து எனக்கு 3ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே எந்தெந்த டிஜிட் வருதோ, இங்கே எந்தெந்த பாசிபிள் டிஜிட் வருதோ அது எல்லாத்தோட சம் கேட்குறாங்க. ஓகேவா? எனக்கு 3யோட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் த ஆல் டிஜிட் டிவைடட் பை 3. அந்த எல்லா டிஜிட்டையும் டிவைட் பண்ணோன்னா அந்த டோட்டல் டிஜிட் வந்து எனக்கு 3ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? எனக்கு இப்போ பாருங்கள் 8 3 4 6 2 7 0
4 எனக்கு அந்த ஸ்டாரை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 8 11 15 15 6 21 23 23 7 30 34 எனக்கு வந்து 34 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு வருது. எனக்கு 3ஆல் டிவைட் ஆகும் இந்த நம்பர் ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3ஆல் டிவைட் ஆகும்னா நான் இங்கே என்னென்ன போடலாம்? 34 3ஆல் டிவைட் ஆகாது. மினிமமாக ப்ளஸ் 2 பண்ணனா 36 எனக்கு 3ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி வேறு ப்ளஸ் 3 போட முடியாது, எனக்கு ப்ளஸ் 5 போடலாம். அதுக்கு அடுத்து ப்ளஸ் 5 போட்டேன்னா 39 வரும். 39 எனக்கு 3ஆல் டிவைட் ஆகும். அப்படியே 3 3ஆக கூட்டிகிட்டு போங்க. அதே மாதிரி 8 போடலாம். 8 போட்டோன்னா எனக்கு வந்து 42 வரும். 42 3ஆல் டிவைட் ஆகும். இதுக்கு மேலே வந்து ஏன்னா இது வந்து ஒரு டிஜிட் தான், ஸோ இங்கே நான் 11 அப்படிலாம் போடக்கூடாது. இது வந்து சிங்கிள் டிஜிட் தான், ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு வந்து 2 பாசிபிள், 5 பாசிபிள், 8 பாசிபிள். இது எல்லாத்தோட சம் என்ன எனக்கு வருது? இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் சம் வந்து 15. ஸோ ஆப்ஷன் பி. வாங்க அடுத்த கொஸ்டின். த லார்ஜஸ்ட் நம்பர் விச் ஷுட் ரீப்ளேஸ் ஸ்டார் இன் த நம்பர். எந்த லார்ஜஸ்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல வரும் அப்படின்னு கேட்குறான். டு மேக் த நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 4. ஓகேவா? எனக்கு வந்து கொஸ்டினில் 2 3 6 5 இந்த இடத்துல நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்படி கொடுத்துருக்கான். இந்த எக்ஸுக்கு நான் ஏதோ ஒரு வேல்யூ போடணும். ஏதோ ஒரு வேல்யூ போட்டால் அந்த நம்பர் டோட்டல் நம்பரே எனக்கு 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்றான். அதே மாதிரி இந்த இடத்துல நான் லார்ஜஸ்ட் நம்பர் தான் போடணும்னு சொல்லிட்டான். ஓகேவா? நான் லார்ஜஸ்ட் நம்பர் எது போடலாம்? இது வந்து சிங்கிள் டிஜிட் தான். இப்போ நான் 9 போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்ஷனில் லார்ஜஸ்ட் நம்பர் 9 இருக்குது. ஆப்ஷன்லேருந்து செக் பண்ணுங்கள். 9 4ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட்டு 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, ஏன்னா அந்த வீடியோவில் டிவிசிபிலிட்டி ரூல் எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பேன். லாஸ்ட்டு 2 நம்பர் 4ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த டோட்டல் நம்பரே 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ நான் எக்ஸ் 9ன்னு வச்சிட்டேன்னா 94 எனக்கு 4ஆல் டிவைட் ஆகாது, ஸோ பாசிபிள் கிடையாது. இப்போ எக்ஸை 8ன்னு வச்சேன்னா எனக்கு 4ஆல் 84 டிவைட் ஆகும் கம்ப்ளீட்டாக. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இஃப் த நம்பர் 1005x4 இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 8. ஓகே, 1005x4 இப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தனா, இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்றான். தென் த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ். ஸ்மாலஸ்ட் பாசிபிள் வேல்யூ எக்ஸுக்கு என்ன போடலாம்? 8ஆல் டிவைட் ஆகணும்னா ரூல் என்ன? லாஸ்ட்டு 3 நம்பர் 8ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த டோட்டல் நம்பரே 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே எனக்கு ஸ்மாலஸ்ட் பாசிபிள் தான் வேல்யூ போட சொல்கிறான். எனக்கு ஸ்மாலஸ்ட் பாசிபிள் 0 இருக்குது. ஸோ அப்போ நான் எக்ஸுக்கு 0ன்னு வச்சேன்னா இது 8ஆல் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். 6 முறை வந்து 48, ரிமைனிங் 2 4. ஸோ ஆப்ஷன்லேருந்து இந்த மாதிரி கொஸ்டின் போங்க. எக்ஸுக்கு நான் முதல்ல 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ 3 முறை. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு வந்து 0 போட்டால் டிவைட் ஆகுது. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே ஆப்ஷனில் வந்து 0 இல்லை 1 தான் இருக்குன்னா நீங்கள் டேரெக்டாக 1 போட்டு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஸ்டின் மோஸ்ட்டாக ஆப்ஷன்லேருந்து போனாலே அடிச்சிடலாம். இஃப் 746832 இந்த இடத்துல வந்து கொடுக்கல வேல்யூ, ஸ்டார் 71 இஸ் டிவிசிபிள் பை 9, தென் த டிஜிட் இன் பிளேஸ் ஆஃப் எக்ஸ். ஓகே, இந்த 74 68 32 எனக்கு ஸ்டார் வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். 71 இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக 9ஆல் டிவைட் ஆகுதான். அப்போ எக்ஸுன்ற இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்குறான். 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? சம் ஆஃப் த ஆல் டிஜிட், சம் ஆஃப் ஆல் டிஜிட் வந்து 9ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பரே 9ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த எல்லா டிஜிட்டையும் கூட்டி எனக்கு 9ஆல் டிவைட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எல்லா டிஜிட்டோட சம்மு, அந்த டோட்டல் நம்பரே எனக்கு 9ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நான் கூட்டுறேன். 7 4 11 11 ஒரு 6 17 17 8 25 28 30 37 38 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 9. ஆப்ஷன்லேருந்தே கூட நீங்கள் போங்க. எக்ஸுக்கு வந்து இந்த நான் எந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணால் எனக்கு 9ஆல் டிவைட் ஆகும். எக்ஸுக்கு வந்து நான் 1 ஃபிக்ஸ் பண்ணேன்னா 39 9ஆல் டிவைட் ஆகாது. எக்ஸுக்கு 6 ஃபிக்ஸ் பண்ணேன்னா எனக்கு 44 டிவைட் ஆகாது. எக்ஸுக்கு 9 ஃபிக்ஸ் பண்ணாலும் டிவைட் ஆகாது. இதே எக்ஸுக்கு நீங்கள் 7 ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 38 ப்ளஸ் 7 பை 9, ஸோ 45 வந்துடுதா. 45 வந்து எனக்கு 9ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்து, how many pairs of x and y are possible in the number? Okay, if the number is divisible by 9. ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். எனக்கு வந்து அதில் 2 டிஜிட் வந்து கொடுக்கல.
எக்ஸுன்ற டிஜிட்டுக்கு வேல்யூ கொடுக்கல, ஒய்ன்ற டிஜிட்டுக்கு வேல்யூ கொடுக்கல. ஓகேவா? எத்தனை பாசிபிலிட்டி பேர் இருக்குது, எத்தனை பேர் வந்து பாசிபிலிட்டி எக்ஸு ஒய்க்கு அப்படின்னு கேட்குறான். அதே மாதிரி இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக 9ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? எத்தனை பாசிபிலிட்டி பேர் போடலாம்? முதல்ல வந்து 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, இது எல்லாத்தோட சம்மு டிவைட் பை 9. ஸோ அது எல்லாத்தையும் சம் பண்ணால் என்ன வருது, 7, 13, 16, 20, 22. 22 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைட் பை 9. எக்ஸ் 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, 9ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 9ஆல் டிவைட் ஆகணும்னா 27 கூட ப்ளஸ், அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு நான் என்னென்ன வேல்யூ போடலாம், ப்ளஸ் 5 போட்டேன்னா 22 கூட 5 பண்ணேன்னா எனக்கு வந்து 9ஆல் டிவைட் ஆகும். ஸோ 27 வந்துடும். அதே மாதிரி 22 கூட நான் 14 பண்ணேன்னா எனக்கு டோட்டல் வந்து 36 வரும். அப்பவும் எனக்கு 9ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி 22 கூட நான் 23 பண்ணேன்னா கூட 9ஆல் டிவைட் ஆகும். பட் நான் 23 வந்து போட முடியாது. இப்போ நான் வந்து பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ 5, 4 மட்டும் இங்கே நான் என்னால் எடுக்க முடியும். இப்போ 5 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் 5 எடுக்கிறேன்னா எக்ஸுக்கு வந்து நான் 0, ஒய்க்கு 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ நான் 5 எடுத்தால் மட்டும். அதே மாதிரி எக்ஸுக்கு 5, ஒய்க்கு 0, இப்படி ஒரு பாசிபிலிட்டி. அதே மாதிரி எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 4 ஆட் பண்ணால் எனக்கு 5 வரணும். அதே மாதிரி எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 1, இல்லைனா எக்ஸுக்கு 2, ஒய்க்கு 3, இல்லைனா எக்ஸுக்கு 3, ஒய்க்கு 2, இப்படி ஒரு பாசிபிலிட்டி எடுத்துடலாம். அதே 14 எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. 14 எடுத்தால் நான் எக்ஸுக்கு 9, ஒய்க்கு 5ன்னு வைக்கலாம். அதுக்கடுத்து எக்ஸுக்கு 5, ஒய்க்கு 9, இப்படி ஒரு பாசிபிலிட்டி. அதுக்கப்புறம் எக்ஸுக்கு 8 வச்சேன்னா ஒய்க்கு 6. அதே மாதிரி எக்ஸுக்கு 6 வச்சேன்னா ஒய்க்கு 8. அகைன் எக்ஸுக்கு 7 வச்சா ஒய்க்கு 7. இதுக்கப்புறம் என்னால் பாசிபிலிட்டி வருமா? பாசிபிலிட்டி வராது. இப்போ ஏன்னா சிங்கிள் டிஜிட் தான் கொடுக்கணும் நான் எக்ஸுக்கு. இப்போ நான் 23 எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, என்னால் எக்ஸுக்கும் ஒய்க்கும் சிங்கிள் டிஜிட்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ 23 பாசிபிலிட்டி இல்லை. ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒய் 5 இருக்கலாம், இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஒய் 14 இருக்கலாம். ஸோ இத்தனை பாசிபிலிட்டி தான். மொத்தம் எத்தனை வருது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 பேர் பாசிபிலிட்டி. ஸோ ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் வாங்க. இஃப் ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருக்கான், 8947A56B1 is divisible by 9 where B is an odd number, find the sum of the all possible value of A. ஓகே, ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கான், 8, 9, 4, 7, அதுக்கப்புறம் A, 56, B1 இப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். எனக்கு வந்து ஏக்கும் பிக்கும் வேல்யூ தெரியாது. இந்த டோட்டல் நம்பருமே எனக்கு என்னன்னு சொல்லிட்டான், 9ஆல் டிவைட் ஆகும் அப்படின்ட்டான். அதே மாதிரி B அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர் அப்படின்றதையும் சொல்லிட்டான். கொஸ்டினில் என்னென்ன ரூல் சொல்லியிருக்கானோ அதெல்லாம் முதல்ல கொஞ்சம் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா தப்பாயிரும். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஆல் பாசிபிள் வேல்யூ. எக்ஸு வந்து B வந்து ஆட் நம்பர் அப்படின்னு எடுக்கும் போது ஏக்கு என்னென்ன வேல்யூ பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். முதல்ல 9க்கு டிவிசிபிள் ரூல் என்ன, எல்லாத்தையும் ஆட் பண்ணால் அந்த நம்பர் 9ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 17, 21, 28 கரெக்டாக. 17, 21, 28, 28 ஒரு 12, 40. 40 ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 9. ஸோ நான் ஏ ப்ளஸ் பிக்கு என்னென்ன வேல்யூ இங்கே எடுக்கலாம், ஏ ப்ளஸ் பிக்கு நான் 5 எடுக்கலாம். அதுக்கடுத்து 14 எடுக்கலாம். என்னால் 2 ஏ ப்ளஸ் பி அப்படின்ற 2 நம்பருக்கு 23 எடுக்க முடியாதுன்னு சொன்னேன். ஸோ 2 பாசிபிள் தான். ஸோ ஏ ப்ளஸ் பிக்கு நான் 5 எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. பி வந்து 100% ஆட் நம்பர் தான் அப்படின்ட்டான். அப்போ நான் பிக்கு வந்து 1 வைக்கலாம். முதல்ல நான் இஷ்டத்துக்கு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணலாம், ஓகேங்களா, லாஸ்ட் கொஸ்டினில். பட் இதில் அப்படி பண்ண முடியாது. பி அப்படிங்கிறது ஒரு ஆட் நம்பர் அப்படின்னு கொஸ்டின்லேயே சொல்லிட்டான். இப்போ பிக்கு 1 வச்சேன்னா, இப்போ நான் 5ன்னு எடுக்கும் போது டோட்டல் 5ன்னு எடுத்தேன்னா பிக்கு 1 வச்சேன்னா ஏக்கு 4ன்னு வைக்கலாம். ஓகேவா, வேறு என்ன வைக்க முடியாது, ரிவர்ஸ்லாம் பண்ண முடியாது என்னால். இப்போ பிக்கு 3ன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். பிக்கு 3 ஃபிக்ஸ் பண்ணால் ஏ 2. ஸோ இதில் 2 பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. பிக்கு வந்து 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணனா ஏக்கு வந்து 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டாக, ஏன்னா 5மே ஒரு ஆட் நம்பர் தான். அதே மாதிரி 14 இப்போ எடுத்துக்கிறேன். 14 எடுத்தேன்னா பிக்கு வந்து நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம், பிக்கு 9ன்னு ஃபிக்ஸ் பண்ணால் ஏக்கு 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி பிக்கு 5ன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். 5ம் ஒரு ஆட் நம்பர் தான். வேறு பிக்கு 7ன்னு ஃபிக்ஸ் பண்ணலாம்.
ஏக்கும் 7, இதுக்கு மேலே பாசிபிலிட்டியே வந்து கிடையாது. கரெக்டாக? ஸோ இப்படி பிக்கு அவன் சொன்ன கண்டிஷன் படி நான் வந்து ஃபுல்லாத்துலேயுமே வந்து ஆட் நம்பர் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே வேறு எந்த பேருமே வராது. மொத்தமாக இந்த 6 பேர் தான் வரும். பட் அவன் இந்த கொஸ்டினில் என்ன கேட்குறான், ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஆல் பாசிபிள் வேல்யூ ஆஃப் ஏ. ஏக்கு வர எல்லா பாசிபிள் வேல்யூவோட சம் பண்ணுங்க அப்படின்றான். அப்போ இது எல்லாத்தையும் நான் கூட்டிக்கணும், அந்த ரவுண்டு போட்டது எல்லாத்தையும். ஸோ இது 7, ஸோ 4 6 6 ஒரு 5 11 20 27 ஆல் பாசிபிள் வேல்யூ சம் வந்து எனக்கு 27 வருது. ஸோ ஆப்ஷன் பி. வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 அப் டு 97 டிஜிட் வரைக்கும் இருக்கும். த நம்பர் இஸ் டிவைடட் பை, ஓகே, டிஜிட் வந்து 1 2 3 4ன்னு அப் டு 97 டிஜிட் இருக்கும். ஓகேவா? டோட்டலாக இந்த 97 டிஜிட் அது என்ன நம்பர்னே சொல்ல, 97 டிஜிட் வரைக்கும் போயிட்டுருக்கு. அந்த நம்பரை வந்து நீங்கள் 16ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்றது கொஸ்டின். ரிமைண்டர் என்ன வரும்ன்றது கொஸ்டின். ஓகேவா? இப்போ மொத்தம் 97 டிஜிட் வரணும்னா முதல்ல பாருங்கள், 1லேருந்து 9 வரைக்கும், 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டாக? 1லேருந்து 9 வரைக்கும் டோட்டல் டிஜிட் வந்து எனக்கு எத்தனை இருக்குது? 9 இருக்குது. கரெக்டாக? அதுக்கப்புறம் எனக்கு மொத்தமாக 97 டிஜிட் வரணும். இங்கேவே எனக்கு 9 டிஜிட் போயிடுச்சு. டோட்டல் 97 டிஜிட், இங்கே 9 டிஜிட் போயிடுச்சுன்னா மீதி எனக்கு வந்து 88 டிஜிட் தேவை. 88 டிஜிட் தேவை. 10லேருந்து 88 டிஜிட் தேவைன்னா எத்தனை நம்பர் வரைக்கும் 10லேருந்து ஆட் பண்ணலாம்? இது ஒரு 2 டிஜிட் போயிடுச்சு. அடுத்து 44 54 வரைக்கும். ஏன்னா வந்து 10 அப்படின்ற லெட்டரில் வந்து ஒரு 2 டிஜிட் இருக்குது. அதுக்கப்புறம் 11லேருந்து 54 வரைக்கும் வந்து ஒரு 44 டிஜிட் இருக்குது. 54 வரைக்கும் தேவையா? 53 வரைக்கும் தேவையா? 44 88 97 டிஜிட்டுன்ட்டாங்க. இங்கேவே எனக்கு 9 டிஜிட் வந்துருச்சு. மீதி 88 டிஜிட்டு. 88 டிஜிட்டில் வந்து இங்கேயே 2 டிஜிட் போயிடுச்சு. மீதி 86 டிஜிட் வேணும். 86 டிஜிட் வேணும்னா எனக்கு 53 வரைக்கும் போட்டால் போதும். கரெக்டாக? 53 வரைக்கும் போட்டால் போதும். அப்போ 11லேருந்து 10 அப்படின்றதுலே எனக்கு வந்து 2 டிஜிட் வந்துருச்சு 10 அப்படின்ற நம்பரில். அதே மாதிரி 11 அப்படின்ற நம்பர்லேருந்து 53 அப்படின்ற நம்பர் வரைக்கும் மொத்தம் 44 நம்பர் இருக்குது. 44 நம்பர் ஒவ்வொன்றுமே வந்து 2 டிஜிட்டு. சாரி, 43 நம்பர் இருக்குது. 43 நம்பர் ஒவ்வொன்றுமே 2 டிஜிட்டு. ஸோ இது ஒரு 86. கரெக்டாக? ஸோ எனக்கு வந்து டோட்டலாக இப்போ வந்து 1லேருந்து நான் 53 வரைக்கும் நம்பர் எழுதுனேன்னா நீங்கள் 1 2 3 4 5 6 அப்படின்னு அப் டு 53 வரைக்கும் நம்பர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து 97 டிஜிட் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். புரியுதா? 97 டிஜிட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அப்போ எனக்கு 16ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன? 16ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? எப்படி வேணால் ஒரு நம்பர் வந்து 60 70 83 90 இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பரை நான் 16ஆல் டிவைட் பண்ணணும்னா நான் எல்லா நம்பரையும் டிவைட் பண்ண தேவையில்லை. லாஸ்ட்டு 4 நம்பரை 16ஆல் டிவைட் பண்ணால் போதும். எனக்கு அந்த நம்பர் 16ஆல் டிவைட் ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி 16ஆல் டிவைட் ஆகலை, எவ்வளோ ரிமைண்டரு அப்படின்னு கேட்டாங்கனாலும் அந்த 4 நம்பரை டிவைட் பண்ணி வரது தான் வந்து எனக்கு டோட்டல் நம்பரில் ரிமைண்டரு. ஸோ 1 2 3 அப் டு அந்த நம்பர் எவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு? 53 வரைக்கும் போகுது. 53க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 52. எனக்கு லாஸ்ட்டு 4 நம்பர் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ரிமைண்டர் தேவை எனக்கு இப்போ. ஸோ இந்த 4 நம்பரை மட்டும் எனக்கு 16ஆல் டிவைட் பண்ணால் போதும். எவ்வளோ ரிமைண்டர்னு தெரிஞ்சிடும். 3 டைம்ஸு 48, ரிமைண்டர் 4, அடுத்து அந்த 5, இந்த 5 வந்து அதே மாதிரி 2 டைம்ஸ் வந்து 32, ரிமைண்டர் வந்து இங்கே 13 வருதா? 133 வந்து எத்தனை டைம்ஸ் வருது? 8 16 128, 8 டைம்ஸ் வந்து 128. ரிமைண்டர் வந்து எனக்கு 5 வருது. ஸோ அப்போ இந்த டோட்டல் நம்பரோட ரிமைண்டர் எனக்கு என்ன? 5. ஸோ ஆப்ஷன் ஏ. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் சச் தட் 5 1 7 x 3 2 4
517x 324 is completely divisible by 12. எக்ஸுக்கு எந்த லீஸ்ட் வேல்யூ போட்டிங்கன்னா இந்த ஃபுல் நம்பரே வந்து கம்ப்ளீட்டாக 12ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு கேட்குறான். ஒரு நம்பர் 12ஆல் டிவைட் ஆகணும்னா அந்த நம்பர் 12ஓட கோப்ரைம் ஃபேக்டர்ஸால் டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் 12ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். 12ஓட கோப்ரைம் ஃபேக்டர் என்ன? 3க்கு அடுத்து உள்ள நம்பர் 4. ஸோ 3 4s are 12. ஸோ இந்த நம்பர் 3ஆலையும் டிவைட் ஆச்சு, அதே மாதிரி 4ஆலும் டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டோட்டல் நம்பர் 12ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 517x 324 எனக்கு 4ஆல் டிவைட் ஆகணும்னா ரூல் என்ன? 4ஆல் டிவைட் ஆகணும்னா லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து எனக்கு 4ஆல் டிவைட் ஆச்சுன்னா டோட்டல் நம்பரே 4ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் 24 அப்படிங்கிறது 4ஆல் டிவைட் ஆகும். அடுத்து இப்போ 3ஆல் செக் பண்ணணும். 3ஆல் செக் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் சம் பண்ணணும். 5 + 1 + 7 + 3 + 2 + 4 + x 6 6 7 13 16 18 22 + x டிவைடட் பை 3. அப்போ இங்கே நான் எந்த வேல்யூ போடலாம்? லீஸ்ட் வேல்யூ தான் போட சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இஷ்டத்துக்கு நம்ம எந்த வேல்யூ மட்டும் கூட எடுக்க முடியாது. லீஸ்ட் வேல்யூ 22க்கு அப்புறம் 3ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எது? 24 தான். அப்போ இந்த இடத்துல லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ 2 தான். 2 போட்டேன்னா எனக்கு இந்த நம்பர் வந்து எக்ஸுக்கு 2ன்னு ஃபிக்ஸ் பண்ணால் 3ஆல் டிவைட் ஆகும், 4ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி. ஓகே, அடுத்த கொஸ்டின். இஃப் 11 டிஜிட் நம்பர், ஒரு 11 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க, இஸ் டிவிசிபிள் பை 90. இந்த 11 டிஜிட் நம்பர் வந்து 90ஆல் டிவைட் ஆகுதான். தென் த வேல்யூ ஆஃப் 4x + 5y. அந்த 11 டிஜிட் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? 543247 x 968y. xy வந்து எனக்கு இங்கே கொடுக்கல. xy கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் எனக்கு 4x + 5y என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த 11 டிஜிட் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்க? 90ஆல் டிவைட் ஆகணுமா? 90ஆல் டிவைட் ஆகணும்னா 90யோட கோப்ரைம் ஃபேக்டர்ஸ் இங்கே என்ன? 9க்கு அடுத்த நம்பர் 10. இந்த நம்பர் வந்து 9ஆலையும் டிவைட் ஆகணும், அதே மாதிரி 10ஆலையும் டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 90ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். 10ஆல் டிவைட் ஆகணும்னா எப்படி இருக்கணும்? லாஸ்ட் நம்பர் கண்டிப்பாக 0 இருக்கணும். ஸோ அப்போ ஒய்க்கு எனக்கு 0 அப்படின்னு வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஒய்க்கு நான் 0 அப்படின்னு ஈஸியாக வேல்யூ போட்டேன். இப்போ நான் ஒய்க்கு 0ன்னு தெரிஞ்சிருச்சு. எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ நான் 9 எடுத்துக்கலாம். இந்த ஃபுல் நம்பர் 9ஆல் டிவைட் ஆகணும்னா அதோட சம் வந்து 9ஆல் டிவைட் ஆகணும். ஸோ 5 + 4 9, 9 + 3 12, 12 + 2 14, 14 + 4 18, 18 + 7 25, 25 + 9 34, 34 + 6 40, 40 + 8 48, 48 ப்ளஸ் எனக்கு ஒய்க்கும் 0ன்னு தெரிஞ்சிச்சு. எனக்கு எக்ஸுக்கு தான் இப்போ வேல்யூ வேணும். டிவைடட் பை 9. இந்த இடத்துல எக்ஸுக்கு நான் என்ன போடலாம்? எக்ஸுக்கு என்ன பாசிபிலிட்டி? எக்ஸுக்கு வந்து நான் 6 போடலாம். கரெக்டாக 6 போடலாம். ஏன்னா 6க்கு தவிர நம்ம வேறு எந்த நம்பருமே போட முடியாது. 6க்கு அப்புறம் நான் போடணுன்னா என்னால் 15 தான் போடணும். ஓகேவா? 15 போட்டேன்னா 2 டிஜிட் நம்பர்னு வந்துடுது. ஸோ இங்கே எனக்கு ஒரு டிஜிட் தான், எக்ஸுங்கிறது ஒரு டிஜிட் தான். ஓகேவா? அப்போ எனக்கு 6 தான் பாசிபிள். எனக்கு இப்போ எக்ஸுக்கும் வேல்யூ தெரிஞ்சிருச்சு, ஒய்யுக்கும் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். அந்த கொஸ்டினில் 4x + 5y என்னன்னு கேட்டிருக்கான். கொஸ்டினில் 4, எக்ஸுக்கு வேல்யூ என்ன? 6 + 5, ஒய்க்கு வேல்யூ என்ன? 0. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இதான் ஆன்சர். ஸோ 24. 5 0வால் மல்டிபிள் பண்ணால் 0 தான். ஸோ ஆப்ஷன் ஏ. வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸோ தட் த 7 டிஜிட் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 72? 7 டிஜிட் நம்பர் என்ன சொல்லியிருக்கான்? எக்ஸுக்கு வேல்யூ மட்டும் கொடுக்கல. இங்கே எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ போட்டோம்னா இந்த 7 டிஜிட் நம்பர் வந்து 72வால் டிவைட் ஆகும் அப்படின்னு கேட்குறான். கரெக்டாக? இந்த மாதிரி வரும்போது அதுக்கு கோப்ரைம் ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். கோப்ரைம் ஃபேக்டர்ஸ்னால் கன்செகட்டிவ் மல்டிபிள். இதோட கன்செகட்டிவ் மல்டிபிள் என்ன? 8 × 9. கரெக்டாக? 8 9s are 72. ஸோ நான் இதை 8ஆலையும் செக் பண்ணணும், 9ஆலையும் செக் பண்ணணும். ஓகேவா? நான் முதல்ல 8ஆல் செக் பண்ணுறேன் பாருங்க. 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் வந்து லாஸ்ட்டு 3 நம்பர் எனக்கு 8ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த டோட்டல் நம்பரே எனக்கு 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ எனக்கு வந்து 400 560 600 அப்படிங்கிறது
8ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக? 600க்கு அப்புறமா எனக்கு 6x2 வேறு எந்த நம்பர் எனக்கு எக்ஸில் போட்டால் சாட்டிஸ்ஃபை ஆகும்? 608 632. கரெக்டாக? 632 வந்து பாசிபிள். 632 வந்து 8ஆல் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் 672 72மே பாசிபிள். 672மே 8ஆல் டிவைட் ஆகும். அதுக்கப்புறம் வேறு எந்த நம்பருமே போட முடியாது எக்ஸுக்கு. அப்போ எக்ஸுக்கு வந்து எனக்கு 6x2 எக்ஸுக்கு வந்து 2 பாசிபிள் இருக்குது. ஒன்று வந்து 3, இன்னொன்று 7. பட் இது ரெண்டுத்தில் நான் இப்போ என்னால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ நான் வந்து 9க்கு 8க்கு வந்து பார்த்து முடிச்சிட்டேன். 8க்கு இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று வரப்போகுது. இப்போ நான் 9க்கு பார்க்கணும். 9க்கும் பார்த்துட்டேன்னா இதில் எதுன்னு நான் ஸ்கிப் பண்ணிடலாம். 9க்கு எப்படி பார்க்கணும்? ஏன்னா இது ரெண்டுத்தாலையுமே டிவைட் ஆயிடுச்சுன்னா தான் இந்த டோட்டல் நம்பரால் டிவைட், இந்த 72ஆல் இந்த டோட்டல் நம்பர் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 9க்கு வந்து இது எல்லாத்தையும் சம் பண்ணுங்கள். 9 + 1 + 8 + 6 + 7 + 6 + 2 + x டோட்டலாக சம் பண்ணால் 10 18 24 24 30 37 39 39 + x. ஸோ நான் எக்ஸுக்கு இப்போ எந்த டிஜிட்டு 3 போட்டால் டிவைட் ஆகுதா இல்லை 7 போட்டால் டிவைட் ஆகுதா 9ஆல் அப்படின்னு பார்க்கணும். 3 போட்டேன்னா எனக்கு 42 வருது. ஸோ 42 எனக்கு 9ஆல் டிவைட் ஆகாது. கரெக்டாக? அப்போ 3 தப்பு. அதே 7 போட்டு பாருங்கள். எக்ஸுக்கு நான் 7 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணேன்னா எனக்கு சம் என்ன வருது? 10 18 24 24 31 37 39. கரெக்டாக? 9 10 18 25 31 சாரி 33 தாங்க வருது. 33 தான் வருது சம். இங்கே ஏதோ நம்பர் தப்பு பண்ணியிருக்கேன். 3 1 8. ஓ, இங்கே 6 கிடையாது கொஸ்டினில். சாரிங்க, இங்கே கொஸ்டினில் 6 கிடையாது. ஓகேவா? அப்போ டோட்டல் வந்து எனக்கு 33 தான் வருது. 33 வருதுன்னா எனக்கு 3 போட்டால் பாசிபிளான்னு பார்த்தீங்கன்னா 3 போட்டால் 36. ஸோ 36 வந்து எனக்கு 9ஆல் டிவைட் ஆகுது. ஸோ எக்ஸோட வேல்யூ 3 பாசிபிள். இதே 7 போட்டு பாருங்கள். 7 போட்டிங்கன்னா சம் வந்து 40 வரும். ஸோ அப்போ 7 தான் இங்கே பாசிபிள் கிடையாது. அப்போ எக்ஸுக்கு வந்து வேல்யூ 3 தான். ஓகேவா? இப்படி தான் சால்வ் பண்ணணும். கொஸ்டினில் மாற்றி எழுதிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. What is the value of x so that the 7-digit number is divisible by 72? Last sum அதே மெத்தடு, சேம் மெத்தட் இந்த கொஸ்டினும். 76x2. ஓகேவா? இந்த ஃபுல் நம்பர் வந்து 72ஆல் டிவைட் ஆகணுமா? 72ஆல் டிவைட் ஆகணும்னா நான் எந்த 2 நம்பரை செக் பண்ணணும்? 8யும் 9யும் செக் பண்ணணும். 8யும் 9ஆலையும் இந்த டோட்டல் நம்பர் டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் 72ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு என்ன பாசிபிள் அப்படின்றான். 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? லாஸ்ட்டு 3 டிஜிட் வந்து 8ஆல் டிவைட் ஆயிடுச்சுன்னா அந்த டோட்டல் நம்பரே 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 8ஆல் டிவைட் ஆகணும்னா என்ன பண்ணணும்? லாஸ்ட் சமயம் பார்த்தோம். இங்கே வந்து 3 பாசிபிள் வரும். 632 பாசிபிள் வரும். இல்லைனா 672 பாசிபிள் வரும். ஸோ 3ஆ 7ஆன்னு இந்த இடத்துல எனக்கு தெரியல. இப்போ அடுத்து 8க்கு 2 பாசிபிலிட்டி வந்துடுச்சு. 8க்கு செக் பண்ணுவோம். இப்போ 9க்கு செக் பண்ணணும்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 9 + 1 + 8 + 7 + 6 + 2 + x/9. ஸோ சம் பண்ணால் 10 18 25 25 ஒரு 8 33 + x. சேம் அதே சம் தான் இதுவும் போல். அப்போ இந்த இடத்துல 3 தான் பாசிபிள். 3 போட்டோன்னா 36 வருது. சேம் சம். லாஸ்ட் சம்மே தான் இதுவும். கொஸ்டின் சேம் கொஸ்டின் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பார்ப்போம். சேம் கொஸ்டினுங்க இதுவும். ஒரே கொஸ்டின் 2 வாட்டி கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஸ்டின் புரிஞ்சிடுச்சுல எப்படி போட்டோன்னு? ஏதாவது புரியலனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதை நான் இன்னொரு வாட்டி கூட சால்வ் பண்ணி காட்டுறேன் அடுத்த வீடியோவில். If a 9-digit number is divisible by 72, then இந்த ஒரு 9-digit நம்பர் இது 9x6378y. எக்ஸுக்கும் ஒய்க்கும் எனக்கு வேல்யூ தெரியாது. இந்த 9-digit நம்பர் வந்து 72ஆல் டிவைட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 72ஆல் டிவைட் ஆகணும்னா இட் மஸ்ட் பி டிவைடட் பை 8ஆலையும் ஆகியிருக்கணும், 9ஆலையும் டிவைட் ஆகிருக்கணும்.
தென் ஃபைண்ட் த ரூட் ஆஃப், அதாவது கொஸ்டினில் இதை தான் கேட்டிருக்கோம், இதை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். எக்ஸ் ஒய்யை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 72ஆல் டிவைட் ஆகணும்னா நான் 8 செக் பண்ணணும். முதல்ல 8 செக் பண்ணணும்னா என்ன பண்ணுவேன், லாஸ்ட்டு 3 நம்பர் 8ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 78. ஸோ ஒய்க்கு நான் என்ன பாசிபிள் போடலாம், லாஸ்ட்டு 3 நம்பர் 8ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா இந்த டோட்டல் நம்பரே 8ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 9 டைம் வந்து 72, ரிமைனிங் 6 ஒய். இந்த இடத்துல நான் எந்த வேல்யூ போட்டேன்னா எனக்கு 8ஆல் டிவைட் ஆகும் ஒய்க்கு. ஸோ 4 போட்டால் மட்டுமே எனக்கு 64 வந்து கம்ப்ளீட்டாக 8ஆல் டிவைட் ஆகும். ஒரு பாசிபிலிட்டி தான் 64. ஒய்க்கு வந்து இங்கே ஒரே பாசிபிலிட்டி தான். இப்போ ஒய்க்கு 4ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அப்போ எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வந்து இப்போ 9ஓட டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு நான் எக்ஸையும் கண்டுபிடிச்சிருவேன். 3 + 8 + 9 + 6 + 3 + 7 + 8 + ஒய்க்கும் எனக்கு வேல்யூ கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு, 4 + எக்ஸ். ஸோ டிவைடட் பை 9. ஏன்னா இந்த 2 நம்பரால் டிவைட் ஆகிடுச்சுன்னா தான் அந்த நம்பர் 72ஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். அவன் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுது 72ஆல்னு சொல்லியிருக்கான். ஸோ நான் இதை வச்சு தான் எக்ஸ் ஒய்யும் கண்டுபிடிப்பேன். இந்த 2 செக் பண்ணி தான். 11 20 11 20 29 36 36 48 48 ப்ளஸ் 48 + x/9. ஸோ எக்ஸுக்கு நான் என்ன வேல்யூ போட முடியும், இங்கே 6 போட முடியும். 6 இல்லைனா 14 தான் போடணும். ஸோ இது ஒரு டிஜிட்டு. ஸோ எனக்கு அப்போ 14லாம் போட முடியாது, 6 தான் பாசிபிள். அப்போ எனக்கு ஆட் பண்ணால் 54, 9ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும். கரெக்டாக? அப்போ எக்ஸுக்கு 6ன்னு தெரிஞ்சிருச்சு, ஒய்க்கு இனிஷியலாகவே 4ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ எனக்கு கொஸ்டினில் கேட்டதை நான் சால்வ் பண்ண வேண்டியதான். 6x + 7y என்னன்னு கண்டுபிடிக்கணும். 6 × 6 + 7 × 4. 6 6 36 + 28. ஸோ ஆன்சர் என்ன வருது, 56. எக்ஸுக்கு வந்து என்ன வேல்யூ போட்டோம், எக்ஸுக்கு வந்து 6 கரெக்டு தான். ஒய்க்கு வந்து அதே மாதிரி 4 கரெக்டு தான். 36 44 54 64. ரூட் ஆஃப் 64. ரூட் ஆஃப் 64னா 64 ரூட் எடுத்தால் என்ன வரும், 8. ஸோ ஆப்ஷன் ஏ. ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூ, டேக் கேர், பபாய்.